அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. எல்லாருமே பொங்கலை சிறப்பாக முடிச்சிருப்பீங்க. ஸோ இன்னிலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க, ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவில் இது வரைக்கும் அமைக்கப்பட்ட முக்கியமான கமிட்டி மற்றும் கமிஷன் இதை தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த டாப்பிக்லேயே 3 வீடியோ பதிவு நம்ம கொடுத்துட்டோம். இது பார்ட் 4 வீடியோ. அந்த 3 வீடியோவும் இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஸோ 1947லேருந்து 2024 வரைக்கும் அமைக்கப்பட்ட ஆணையங்களை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸ்கூல் புக்கு, கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸ், எக்ஸ்ட்ரா சோர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி தான் உங்களுக்கு ஒவ்வொன்றா நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஸ்கூல் புக்கு இதுக்காக தேடி தேடி படிக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. அதனால் வீடியோவை முழுமையாக பார்த்துருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், மாநில மறுசீரமைப்பு ஆணையம். மாநில மறுசீரமைப்பு ஆணையம் இது வந்து 1955 தொடங்கப்பட்ட ஒரு ஆணையம் அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா? எதுக்காக அப்படின்னா, மாநில எல்லைகளை மறுசீரமைப்பு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு குழு. ஏன்னா மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது எப்படின்னா 1956 இந்த அறிக்கையை வந்து சமர்ப்பித்ததற்கு அப்புறமா அமைக்கிறாங்க. 1956 நவம்பர் 1 இந்த கர்நாடகா நம்ம ஸ்டேட்ஸ்லாம் போச்சு. நம்மளுடைய தமிழ்நாட்டோட சில பகுதிகள் போன ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 1955 அமைச்சாங்க. ஸோ மாநில எல்லைகளை மறுசீரமைக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு ஆணையம். கோத்தாரி ஆணையம். கோத்தாரி ஆணையம் எப்போ அமைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1964 இது ஏன் தொடங்கினாங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற அனைத்து இடங்கள்லையும் அனைத்து மட்டத்துலேயுமே கல்வி வளர்ச்சியை உறுதி செய்யணும். அதுக்கு தேவையான பரிந்துரைகளை கொடுக்கணும். எப்படி அந்த கல்வியை வளர்ந்து மேலே கொண்டு வரலாம், எல்லாருக்கும் கல்வி கிடைக்கிறத எப்படி உறுதி செய்யலாங்கிற ஒரு பரிந்துரையை வழங்குறதுக்காக ஒரு அமைக்கப்பட்ட ஒரு குழு. கபூர் ஆணையம் இது 1966 ஆரம்பித்தது. 1966 இது எதுக்கு அப்படின்னா, காந்தி அவர்கள் கொல்லப்பட்டாங்கல்ல, ஸோ அதை விசாரிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டுச்சு. அடுத்தது கோசலா ஆணையம். கோசலா ஆணையம் அப்படிங்கிறது உங்களுக்கு 1970 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஆணையம். 1970. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, நேதாஜி இருக்கார்ல, அவருடைய மரணம் பற்றிய விசாரணையை மேற்கொண்டுச்சு இந்த ஆணையம். அடுத்தது காக்கா கலேல்கர் ஆணையம். காக்கா கலேல்கர் ஆணையம் இது வந்து 1953 தொடங்கப்பட்ட ஒரு ஆணையம். இது பிற்படுத்தப்பட்டவர்கள் அவங்கள பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு ஆணையம். ஸோ அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கறதுக்காக. அடுத்தது மண்டல் கமிஷன். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, மண்டல் கமிஷன். ஸோ இது எதுக்குன்னா, தேசிய அளவில், அதாவது இந்தியாவில் பிற்படுத்தப்பட்டோர் அப்படிங்கிறவங்க அதிகமாக இருக்கிறாங்க, ஓகேங்களா? அப்போதைய கணக்குப்படி 50% மேலே இருந்தாங்க. எது? மண்டல் கமிஷன் படி, ஓகேங்களா? 50% மேலே இருந்தாங்க. 52ன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாக்டாக 52% மேலே இருக்கிற பிற்படுத்தப்பட்டோருக்கு ஒரு 27% இடஒதுக்கீடாவது கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பரிந்துரையை செஞ்ச ஒரு ஆணையம் அப்படி தான் மண்டல் கமிஷன், ஓகேங்களா? அடுத்தது முகர்ஜி ஆணையம். ஸோ முகர்ஜி ஆணையம் வந்து 1999 ஸ்டார்ட் ஆச்சு. முகர்ஜி ஆணையம் 1999 ஸ்டார்ட் ஆச்சு. இது எதுக்குன்னா, அதே நேதாஜியோட மரணம் பற்றி விசாரிக்கிறதுக்கு தான். அடுத்து பாருங்க, அரசியலமைப்பு சாசனம் செயல்படுற விதம் குறித்து ஆய்வு நடத்த ஏற்படுத்தப்பட்ட ஆணையம் 2020. இதிலே சொல்லிட்டாங்க அரசியலமைப்பு பற்றி அப்படின்ட்டு, ஓகேங்களா? இது வந்து தேர்தல் நடைமுறையை பற்றி பண்ணுவாங்க. அப்புறம் நீதிபதிகள் நியமன முறை பற்றி, பிரதமர் தேர்வு முறை பற்றி போன்றவற்றில் மாற்றம் கொண்டு வரணும். எல்லாருமே ஒரு கைக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத மாற்றம் கொண்டு வந்தாங்க. இப்போ எல்லாத்தையும் ஒரு கைக்குள்ளே கொண்டு போகிறதுக்கான வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஓகேவா? அடுத்தது முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் 1966 ஸ்டார்ட் பண்ணாங்க. முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் இது எப்படின்னா, நிர்வாக முறையில் மறுசீரமைப்பு கொண்டு வரதுக்காக மொராஜி தேசாயோட தலைமையில் இந்த குழு அப்படிங்கிறது அமைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் அதோட தலைவராக ஹனுமந்தையா அப்படிங்கிறவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அடுத்து இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் இது வந்து பார்த்திங்கன்னா 2005 தொடங்கப்பட்டுச்சு. இதோட தலைவர் யாருன்னா வீரப்ப மொய்லி அவர்கள், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். அடுத்தது சர்தார் சுவரன் சிங் குழு. சர்தார் சுவரன் சிங் குழு இது வந்து பார்த்திங்கன்னா 1975 தொடங்கினாங்க. 1975 தொடங்கினாங்க. இது எதுக்கு அப்படின்னா, இந்திரா காந்தியோட ஆட்சியில் தேசிய நெருக்கடி நிலை கொண்டு வந்துச்சு, ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா,
1950லேருந்து 1975 வரைக்கும் அந்த அனுபவம் ஒன்று இருக்குல்ல இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கினதுலேருந்து அந்த நெருக்கடி நிலை கொண்டு வர வரைக்கும் இருந்திருக்கும். நெருக்கடி நிலை ஏன் வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம அரசியலமைப்பில் ஏதோ ஒரு லூப் ஹோல் மாதிரி தவறு இருக்குது, அதை திருத்தணும் அப்படிங்கிறதுக்காக அமைக்கப்பட்டது தான் இந்த குழு. இந்த குழு கொடுத்த அறிக்கையின்படி தான் அந்த 42வது சட்ட திருத்தம் அப்படிங்கிறது முற்பட்டது. அதில் தான் அந்த அடிப்படை கடமை அப்படிங்கிறதே சேர்க்குறாங்க. அடிப்படை கடமை அப்படிங்கிறத சேர்க்குறாங்க. ஓகேங்களா? என்னென்னலாம் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணலைன்னா தவறு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தது அதுதான். அடுத்தது கட்கில் குழு 2011 ஸ்டார்ட் பண்ணாங்க. கட்கில் குழு இது எதுனா, இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குல்ல, அதில் இருக்க சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படிங்கிற பரிந்துரைகளை வழங்குற நோக்கில் கொண்டு வந்த ஒரு குழு. அடுத்தது கஸ்தூரி ரங்கன் குழு, இது 2012 தொடங்கினாங்க. இதுவும் அதே தான், மேற்கு தொடர்ச்சி மலையில் சூழலியலை பாதுகாக்க அந்த கட்கில் குழு இருக்குல்ல, அவங்க கொடுத்த பரிந்துரைகளை விடுத்து வேறு சில பரிந்துரைகளையும் இவங்க கொடுத்தாங்க. அடுத்தது ரங்க மிஸ்ரா குழு, இது மொழி மற்றும் மத அடிப்படையிலான சிறுபான்மையினர் நலன் தொடர்பான விஷயங்களை ஆய்வு செய்யறதுக்காக கொடுத்தாங்க. அவங்களும் அறிக்கையை தாக்கல் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இதுதான் பார்ட் 4க்கு உண்டான ஆணையங்கள். ஸோ இன்னும் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 15 தான். அடுத்த பார்ட் 5ஓடு நம்ம முடிச்சு விட்டுடலாம். ஓகேவா? அவ்வளோதான். நாளைக்கு வேறு ஒரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.